ராஜேஷ், உங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு அந்த குடும்பத்தை மிரட்டி ஊரை விட்டு துரத்திட்டாரா? ஆமா கிருஷ்ணா, நான் அவளை எவ்வளவு நேசிச்சேன் தெரியுமா? அதை என்னால உணர முடியுது ராஜேஷ். ஆனா உங்க அப்பாவால முடியாதே. பணக்கார வீட்டு பையன் நீ, ஏழை பொண்ண விரும்ப அவர் எப்படி ஒத்துப்பாரு? இல்ல கிருஷ்ணா, அவளை நான் எப்படி எல்லாம் நேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா புரியாது. அவ கூட நான் மனசுலயே வாழ்ந்துகிட்டு இருந்தேன் கிருஷ்ணா. அவ எல்லாமே என்னால இருக்கவே முடியாது. இப்படி போய் எங்க அப்பா என்னோட சந்தோஷத்துல கை வச்சிட்டாரு. ஐயோ, அவங்க அப்பா அம்மா இப்போ என்ன எவ்வளவு தப்பா நினைச்சிருப்பாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே. இப்போ அவங்கள கண்டுபிடிச்சா கூட அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? அழாதீங்க ராஜேஷ், போதும். அவங்க ஊரை விட்டு போனது உங்களை எவ்வளவு பாதிக்க வச்சிருக்குன்னு நல்லா புரியுது. காதலுங்கிறது காட்டாறு மாதிரி. யாரோ ஒரு கவிஞர் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இவ்ளோ டீப்பா காதலிச்சிருக்கீங்க, எப்படி அந்த பொண்ணு ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட சொல்லாம போயிட்டா? அவளால மட்டும் எப்படி உங்களை விட்டு பிரிஞ்சு போக முடிஞ்சது? எல்லாம் உங்க அப்பா பண்ண மிரட்டல் வேலை. பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு புது இடத்துக்கு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க? பாவம், காதலிச்சது நீங்க 2 பேரும். தண்டனை மட்டும் அந்த பொண்ணுக்கா? ஏழைங்க காதலிச்சா மட்டும் தப்பா? வாய திறந்து நாங்க 2 பேரும் எங்களோட காதல பரிமாறிக்க கூட இல்ல. அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள எங்களை பிரிச்சுட்டாங்களே. அப்போ நீங்க உங்க மனசுல இருக்கிறத சொல்லல, அவளை சொல்லலையா? இல்ல கிருஷ்ணா, உங்க கூட பழகுனதுக்கே அந்த பொண்ணுக்கு இந்த தண்டனையா? அந்த பொண்ணு உங்க கூட ஃப்ரெண்டா நினைச்சு கூட பழகி இருக்கலாம்ல. உங்க காதல் ஒருதலை காதல கூட இருக்கலாம்ல. தப்பு மேல தப்பு பண்றாங்க ராஜேஷ், உங்க குடும்பத்து பெரியவங்க. புரியலையா? பாழா போன பழைய பகையை வச்சு அது ஊதி ஊதி எங்க அம்மாக்கு நெருப்பு வச்சாங்க. சும்மா உங்க கார்ல உட்கார்ந்து வந்ததுக்கு அந்த காருக்கே நெருப்பு வச்சாங்க. இப்ப நீங்க காதலிச்ச கூட்டுறதுக்காக அந்த ஏழை பொண்ணு குடும்பத்துல உள்ளவங்க வயித்துல நெருப்ப கட்டிட்டாங்க. இவங்க பண்ற பாவத்துக்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லிதான் ஆகணும். கிருஷ்ணா, சாரி, நான் வேற ஏதோ பேசிட்டேன். பரவாயில்ல கிருஷ்ணா, நீங்க சொன்னது நியாயம் தானே. இப்ப என்ன பண்ண போறீங்க? விட மாட்டேன். சுதாவை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க? அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியவே முடியாது. விட மாட்டாங்க. உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு ஏன் தெரியுமா காதல் பிடிக்காது? காதலிச்ச குற்றத்துக்காக சொந்த ரத்தத்தையே பழி வாங்கினவங்க தானே அவங்க. நீங்க யார சொல்றீங்க? உங்களதான் சொல்றேன். நீங்க சுதாவை காதலிச்சதுனால உங்ககிட்ட இருந்து அவளை பிரிச்சு பழி வாங்கலையா? அதத்தான் சொன்னேன். வீணா உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை எதுக்க முயற்சி பண்ணாதீங்க. அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? அவளை மறந்துருங்க. ஓ மை காட், அது என்னால முடியவே முடியாது. முயற்சி பண்ண முடியாது எதுவுமே இல்ல. இப்ப சரின்னு தோன்றது பின்னால தப்புன்னு தோணுதுல. இப்ப மறக்க முடியாதுன்னு சொல்றீங்க. கொஞ்ச நாள்ல மறந்து போயிடலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், அமைதியா இருக்கிறதா. அவளை மறந்து என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? அமைதியா இருக்கணும்னா ஒண்ணும் பண்ணாம இருக்கணும்னு சொல்லல. உங்க அப்பா பாருங்க, நீங்க காதலிக்கிறது தெரிஞ்சும் உங்களை கூப்பிட்டு சத்தம் போட்டாரா? இல்லையே. எப்படி பிளான் பண்ணி உங்க சுதாவோட குடும்பத்தையே துரத்தினாரு. அதே மாதிரி நீங்களும் அமைதியா செயல்பட்டு காரியத்தை சாதிக்கணுங்கிற. புரியுதா?
கொசு கடிக்குதுமா. டாடி என்னடி ஏசி வேணும். ஏசி வேணுமா? கரண்ட் இல்லம்மா. கரண்ட் இல்லைன்னு போய் சொல்லாதீங்க. கரண்ட் இல்லாதப்பவே ஏசி இல்லைன்னா தூங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சலே. இப்ப கொசு தொல்லை வேற. எப்படி தூங்க போறாளோ தெரியலையே. ஆ, அம்மா இன்னும் கொசு கடிக்குதுமா. ஐயோ ஐயோ நேஹா, சொரியாதடா கண்ணா. மூஞ்சிலாம் தடிப்பு தடிப்பா வந்துடுமா. அம்மா நல்லா விசிறுதானம்மா. சரிடா கண்ணா, சரி நீ படுத்துக்கோ. அம்மா நல்லா விசிறி விட்டுட்டே இருக்கேன். நல்லா விசிறுமா. நல்லா விசிறு, தூங்குமா. ஐயோ பல்லி. ஐயோ, ஏய், ஏய், என்னாச்சு என்னாச்சு என்னமாச்சு என்னாச்சு? குழந்தை தலையில பல்லி விழுந்துருச்சுங்க. இது நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பல்லி விழுந்தா என்னம்மா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஐயோ ஐயோ பயப்படாதம்மா, ஒண்ணும் ஆகாது ப்ளீஸ். அப்படி இல்லைங்க, பல்லி தலையில விழுந்தா ஆபத்துன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஐயோ எதையோ சொல்லி என்ன பயமுறுத்தாத. பல்லி விழுந்தா என்ன? ஒண்ணும் ஆகாது. நம்ம குழந்தைக்கு மட்டும் இல்ல, நமக்கும் ஒண்ணும் ஆகாது. கொண்டா விசிறிடு, நான் விசிறேன். நீ கண்ணை மூடி தூங்குமா. ஏய் சுமாரு. ஏய் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. மம்மி என்ன பண்றாங்க? உன் மம்மி கிச்சன்ல வேலையா இருக்கிறா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவா. டாடி ம் டாடி என்ன டாடி என்னடி? ஏசி வேணும். ஏசி வேணுமா? கரண்ட் இல்லம்மா. கரண்ட் இல்லைன்னு போய் சொல்லாதீங்க. அப்ப எப்படி ஃபேன் ஓடுது? அப்ப எப்படி டியூப் லைட் ஓடுது? என் அறிவு செல்லமே, இது இன்வெர்டர்ல ஓடிக்கிட்டு இருக்குடி. கரண்ட் இருந்தா தானே ஏசி ஓடும். இல்ல, எனக்கு இப்ப ஏசி வேணும். சோ நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல? இருக்கு. அப்ப கம்முனு பாடு. இப்படியே தொணன்னு பேசிக்கிட்டு இருந்தா நாளைக்கு உட்காந்து ஸ்கூல்ல தூங்குவே நீ. படுத்துக்கோ, வா வா. எனக்கு ஏசி வேணும், ஏசி வேணும், ஏசி வேணும். ஷோ, உனக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைப்பேன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையேடி. எனக்கு இப்ப ஏசி வேணும். ஏதாவது பண்ணுங்க. ஏய் வாடி, சொல்றேன் கேட்க மாட்டேன்றியா? வாடி வாடினா படு, கம்முனு படு. No. படு. டேய் No. டேய் டேய், கண்ணை மூடு. பிச்சிடும் பிச்சு. ஓவரா செல்லம் கொஞ்சிட்டு இருக்கிற நீ. வித்யா, குழந்தை தூங்கிருச்சு. நான் ரெடியா இருக்கிறேன். ஓகே, குட் நைட். அர்லியா? ஓகே, குட் நைட். தூங்கு, பயப்படாதம்மா. சோ இந்த பிசிக்ஸ் போர்ஷன்லாம் புரியும் இல்லையா உனக்கு? புரிஞ்சிருச்சுமா. ஓகே, வேற என்ன இன்னும்? இந்த லெசன் இருக்குமா? ஐயோ, இதெல்லாம் ரொம்ப மாடர்னா இருக்குடி. இதெல்லாம் நான் முதல்ல படிச்சு கத்துக்கிட்டா தானே உனக்கு சொல்லி கொடுக்க முடியும். அம்மா, டாடி ஒரு வாரமா இந்த லெசன் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கவே இல்லம்மா. நாளைக்கு சைக்கிள் டெஸ்ட் இருக்கு, இவ்ளோ இருக்கு அம்மா. இல்லாட்டி எனக்கு பிசிக்ஸ் டியூஷன் வைங்க. நாளைக்கு டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் இப்ப சொல்ற? டேய் என்னடா இந்த செல்போன் மேல ஏன் அப்படி ஒரு கோவம்? பிடிக்கலன்னா மாத்திக்கியே. உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற மாத்திக்கணுமா? ஏய், நீ உள்ள எந்திரிச்சு போ. நான் ஏன் போனோம்? ஏய், அரைஞ்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். சொல்றத போ, அவன் ஏதோ கோவமா இருக்கான். போ உள்ள. அப்புறம் வச்சுக்கிறேன். என்னடா என்ன பிடிக்கல? நாங்க என்ன மாத்த சொன்னோம்? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்கிட்ட எதுவும் சொல்லாம செயல்ல காட்டிட்டீங்கல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, அது உங்களுக்கு பிடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? என்னடா உன் பேச்சே ஒரு மாதிரியா இருக்கு. ஆஃப்டர் ஆல் ஒரு செல்போனுக்கு இவ்ளோ கோவமா? நான் செல்போனை பத்தி சொல்ல, சுதாவை பத்தி சொல்றேன். சுதாவா? யாரா அந்த சுதா? என்ன சொல்ற? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காதமா.
நீ ஒருத்தி தான் இந்த வீட்டுல ஒரிஜினல் நினைச்சேன். அந்த நம்பிக்கையை கெடுத்துறாது. ராஜேஷ், சத்தியமா நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியலடா. உன்கிட்ட மட்டும் இல்ல, இந்த வீட்ல யாருக்கிட்டயுமே நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உன் கோவத்தை விட்டுட்டு கொஞ்சம் அம்மாவுக்கு புரியுற மாதிரி சொல்லுமா ப்ளீஸ். சரிம்மா, நான் உன்னை நம்புறேன். உன்கிட்ட என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு நாள் பணம் கேட்டேன். நீ கூட நகையெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியே. ஆமா, அது வேற யாருக்கும் இல்ல, சுதாவோட அப்பாவுக்கு தான். ஓ, அந்த பொண்ணு பேர் தான் சுதாவா? ஆமாமா. அப்போ உன் ஃப்ரெண்டுன்னு அம்மா கிட்ட போய் சொல்லி அம்மாவோட நகையெல்லாம் வாங்கிட்டு போனியா? ஆமாம், உன்கிட்ட போய் சொன்னது தப்புதான். ஆனா, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு தான் அப்படி சொன்னேன். ஆனா சுதா என்னம்மா தப்பு பண்ணா? என்கிட்ட பழகலாங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பா அவளை மிரட்டி ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டாரு அம்மா. ஐயோ, உங்க அப்பா அவளை ஊரை விட்டே துரத்திட்டாரா? என்னம்மா நான் கொதிச்சு போய் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னம்மா கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க? நான் என்னடா சொல்லுவேன்? நான் என்னடா பண்ண முடியும்? என்னம்மா நீ புரியாத மாதிரியே பேசாதம்மா. சரி ராஜேஷ், நடந்ததை விடு. ஆமா, அந்த சுதாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நீ அந்த பொண்ணை லவ் பண்றியா? ஆமா. உனக்கு உங்க அப்பா பத்தி தெரியல ராஜேஷ், அதனாலதான் அப்பா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காரு. ஏன் லவ் பண்ணா தப்பா? நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய தப்புப்பா. அதோட பின்னணி கதை உனக்கு தெரியாது, அப்படியே சொன்னாலும் உனக்கு புரியாது. பாழா போன பழைய பகையை வச்சு அது ஊதி ஊதி எங்க அம்மாக்கு நெருப்பு வச்சாங்க. சும்மா உங்க கார்ல உட்கார்ந்து வந்ததுக்கு அந்த காருக்கே நெருப்பு வச்சாங்க. இப்ப நீங்க காதலிச்ச கூட்டுறதுக்காக அந்த ஏழை பொண்ணு குடும்பத்துல உள்ளவங்க வயித்துல நெருப்ப கட்டிட்டாங்க. ஏமா நம்ம குடும்பத்துல மட்டும் காதலிச்சா தப்பு? கதை கதைங்கறியே, அதுக்கும் ஏதாவது கதை இருக்கா? எதுக்கு தேவையில்லாதெல்லாம் கேட்டும் நிம்மதி கெடுத்துக்கிட்டு இருக்க? ஐயோ, இப்ப மட்டும் என்ன நான் நிம்மதியாவா இருக்கேன்? தினம் தினம் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். ஆமா, சத்தியமா என்னால அந்த சுதாவை மறக்கவே முடியாது. ஆமா, அவ ரொம்ப ரொம்ப நல்லா பொண்ணுமா. சத்தியமா உனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். ஆமா, ப்ளீஸ்மா, நீதான் அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும். அப்பா முந்தி மாதிரி இல்லடா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு செய்ய போய் இப்ப வரைக்கும் என் மண்டையை போட்டு அரைன்னு அரைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு தடவை அவர்கிட்ட போய் ஏதாவது சொல்லி அவர் கோபத்தை, ஐயோ என்னால இப்ப எதுவும் பேச முடியாதுப்பா. அப்போ அப்பா வச்சதுதான் இங்க சட்டமா? அவருக்கு பிடிக்கலன்னா அடுத்தவங்க யாருக்கும் பிடிக்க கூடாதா? இங்க என்ன சர்வாதிகாரமா நடக்குது? சரி, நான் தாத்தா கிட்டயே பேசிக்கிறேன். ராஜேஷ், இந்த விஷயத்துல உங்க அப்பாவை விட தாத்தா அதை விட 2 படி மேல. என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் என்னதாம்மா பண்றது? இத பாரு ராஜேஷ், காதல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. இவங்களெல்லாம் மீறி உன்னால எதுவும் பண்ண முடியாது. பேசாம அப்பா கூட போ, ஆபீஸ்ல வேலையை கத்துக்கோ, பிசினஸ் பாரு. தயவு செய்து அந்த பொண்ணை மறந்துருப்பா. என்னால முடியாதம்மா. என்னாச்சு? ஏன் இப்படி டென்ஷனா இருக்கான்? வாங்க. ஆ? அது வந்துங்க, அது ஏதோ வேலை விஷயமா பிடிக்கல, போக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படியே சொன்னா? ரியலி? வேலை விஷயமா முடியாதுன்னு சொன்னான்? ஆமாங்க. இல்லையே. ம்? காதலிச்சவளை மறக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரில இருந்தது. ஆ? என்ன 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 நடக்குது? ஆ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அது வந்து என்ன அது வந்து வாய் முட்னி ஊசி மெழுகி பேசி எல்லாத்தையும் எடுத்து குட்டி சொல்றாங்க. எல்லாம் உன்னால வர பிரச்சனை தான்.
வீட்டுல வயசு போயிருக்கான், அவன் எங்க போறான் எங்க வரான் ஒண்ணும் கவனிக்கிறது இல்ல. எதை பூடகமா பேசி புரிய வைக்கணுமோ அதை பூடகமா பேசி தான் புரிய வைக்கணும். இதெல்லாம் நேர்ல தான்டா பேசணும். ராஜேஷ், நான் சொல்றேன், உனக்கு இந்த காதல் கத்திரிக்கை எல்லாம் வேண்டாம், மறந்துடு. முடியாதுப்பா, என்னால சுதாவை மறக்க முடியாது. என்னடா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? முடியாதுன்னு என் முன்னாடி நின்னு பேச பயப்படுற நீ சத்தம் போட்டா பேசுற. எல்லாம் காதல் கொடுத்த தைரியம். இதோ பார், ஒழுங்கு மரியாதையா இந்த காதல் கத்திரிக்கையெல்லாம் விட்டுரு. முடியாதுன்னா இந்த வீட்டிலேயே நீ இருக்க முடியாது, அதை புரிஞ்சுக்க. என்னங்க, தோளுக்கு மேல வளர்ந்த பையன்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவன் பாட்டுக்கு கோவத்துல ஏதாவது பண்ணிக்கிட்டானா? என்ன வேணா பண்ணட்டும், ஐ டோன்ட் கேர். இன்ஃபேக்ட் ஐ டோன்ட் பாதர். என்னங்க நீங்க மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி பேசுறீங்க? டேய் ராஜேஷ், நீ தயவு செய்து உள்ள போ. அப்பா இப்ப கொஞ்சம் கோவமா இருக்காரு, அப்புறமா பேசிக்கலாம்டா, ப்ளீஸ்டா. என்ன அப்புறமா பேசிக்கலாம். என் பேச்ச கேட்கறதா இருந்தா சரி, இல்ல உன் இஷ்டப்படி நீ போகலாம், தாராளமா போலாம். அம்மா, இந்த வீட்டுல நடக்கிற சர்வாதிகார ஆட்சிக்கு நீங்க வேணா அடங்கி போங்க, எனக்கு அது அவசியமே கிடையாது. இத பாருமா, என்ன காப்பாத்திக்க எனக்கு நல்லாவே தெரியும். ஓ, அந்த படிப்பு நான் போட்ட பிச்சன் தானே சொல்ல வர்றீங்க? எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? வட்டியும் முதலமா நான் அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன்.